வணக்கம். ஓம் சாந்தி. காய்கறி வைத்தியம் பற்றிய பகுதிகள் நம்ம வரிசையாக பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. எல்லாமே நல்லதாகவே பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த காய் நல்லது, இந்த காய் நல்லதுன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு வில்லன் மாதிரி ஒரு காய் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோமோ, அந்த ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. சொல்லப்போனோன்னா இந்த கருத்தை உலகத்திலே முதல் முறையாக நான் தான் பேசிகிட்ருக்கிறேன். இந்த விஷயத்தை நாம் சொல்லி மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை கொண்டு வரதில் ரொம்ப மிகப்பெரிய பங்கு பண்ணியிருக்கிறோம். அதற்காக நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். நிறைய பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கோம். நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கோம். கைகலப்பு போகாத அளவுக்கு பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நிறைய 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 பேர் கருத்து வேறுபாடாகி நம்மளை விட்டுட்டு போனவங்க இருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி ஒரு வில்லன் காய்கறி இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் பச்சை மிளகாய். இதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குது. எப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, வரலாறு புவியெல்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மிளகாய்க்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நான் தான் கடித்தேனே என் தலையில் மிளகாய் அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஏமாத்துறது தான். மிளகாயினால் ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இது போக இன்னும் கிராமத்தில் அதுக்கு பேய் செடின்னு பேர் இருக்குது. இன்னமும் சில கிராமத்தில் அதை பேய் செடின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகாத பேய் செடி இருக்குன்னுவாங்க. எதுனா மிளகாய் செடியை தான் பேய் செடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான, ஒரு மட்டமான, ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டு தான் மிளகாய். அதை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் நடந்தது. அது நமக்கு தெரியல. சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் பாட்டனுக்கு அப்போ அந்த காலத்தில் நாங்கள் பெரிய ஆளாக இருந்தோம், பெரிய ஜமீன் பரம்பரையாக இருந்தோம், கடைசியில் இப்படி ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கதையில் வர மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சதி திட்டம் தான் மிளகாய். உண்மையிலேயே நம்ம 500 வருடத்திற்கு முன்பு நம்ம எதிர்கொண்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியுடைய வருகை. சரி, எதுக்காக வந்தாங்க அந்த கதையை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இந்தியாவுக்கு இந்திய பாரதத்துக்கு என்ன கேட்டாங்க? மிளகு வேணும் தானே கேட்டாங்க. இந்த மிளகு வேணும் தானே பல மைல் தாண்டி பூமியவே சுற்றி வந்த இடம் எங்கே? கேரளா வந்திருக்கிறாங்க. அப்போ கேரளாவில் அந்த மிளகுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பிளாக் கோல்டு. இதையை வாங்குவதற்கு அவங்க தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்க, தங்கம் எங்கே இருக்குது, மிளகு எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கிற மிளகை தங்கம் மாதிரி அவங்க பார்த்துருக்குறாங்க. இதுக்கு எந்தெந்த நாடையோ கடந்து வந்திருக்காங்கன்னா, அப்போ நம்ம நாட்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த நாட்டுக்கு போகணும்னு போக வச்ச ஒரு பொருள் தான் மிளகு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்தாங்க மிளகுக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே என்ன இருக்குது? எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. சீரகம் இருக்குது, ஓமம் இருக்குது, சோம்பு இருக்குது, பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குது. இப்படி பலவிதமான அப்புறம் இயற்கை வளங்கள் இருக்குது. அவங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கே நேரம் பத்தலை. அப்புறம் அவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறதுன்னு அவங்களுக்கே குழப்பமாகி போச்சு. நிறைய பொருட்கள் இருக்குது. உணவு அல்லாத இன்னும் நிறைய அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. அறிவு செல்வம் கிடைக்குது. ஆக மொத்தம் இந்தியாவை மொத்தமாக அதை காலி செய்யக்கூடிய ஒரு காரணம் அப்படின்றது என்னென்னா மிளகு தான். சரி, இந்த மிளகு நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நான் மிளகு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கிறேன். இதைய அவங்களும் மிளகு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ விவசாயத்தில் மிளகு அதனுடைய அதிகமாக உற்பத்தி பண்ணணும். இப்போ மிளகு அதிகமாக உற்பத்தி பண்ணுறப்போ சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம், சரி நாங்கள் போட்டுக்கிறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுப்போம். இப்படி நமக்கு பற்றாக்குறை இருக்கிற அளவுக்கு இவங்க அதை ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று கேட்டு வாங்கினா அப்புறம் அடித்து வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது மிளகுக்குன்னா, இதாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் போய் சைல்ங்கிற ஒரு நாட்டுக்குள்ளார போய் இங்கே இருக்கிற இந்த காரத்தை விட கொஞ்சம் நல்ல வீரியமான காரம் தான் மிளகாய். அதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது கூட அது மாதிரி காரமாக இருக்கும், இது சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் சாப்பிட்டுட்டு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சாப்பிடல. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் இருப்பாங்க இல்லையா,
அடிமைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது. அவங்க அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்புறம் அவங்க பழக பழக அவங்க அந்த சுவைக்கு அடிமையாயிட்டாங்க. அடிமையான பிறகு அந்த காலத்தில் ஒரு பிரிவினைவாதம் இருந்தது இல்லையா, வகுப்பு வாரியாக இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்கள்லேயே தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து பழக்க வச்சு, அப்புறம் அந்த ஒவ்வொரு குடியாக அப்படியே பண்ணி பண்ணி இப்போ உயர்குடி மக்கள் வரைக்கும் இந்த மிளகாய் சாப்பிட்றதுக்கு ஒரு சதித்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சு டீயை குடிச்சிருக்கிறோம்? எங்கேயாவது வரலாற்றில் எங்கேயாவது எழுதியிருக்குதா? ஏதாவது நம்மளுடைய வரலாற்றுலையோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ சான்றோ இருக்குதா காலையில் இந்த மாதிரி டீ குடித்தாங்க அப்படின்னு? ஆங்கிலேயர் வந்தானே டீ குடிக்கிறது பழக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி மிளகாய் கூட இவங்க வந்த பிறகு தான் இப்படி ஒரு பழக்கம். அதுக்கு முன்னாடி மிளகாயெல்லாம் பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் வந்து ஒரு வியாபாரத்திற்காகவும் ஒரு சமுதாயத்தை நசுக்கி அழிப்பதற்காகவும் அவர்களுக்கு வந்து அடிமைத்தன்மைங்கிற தன்மையை வந்து நிறுவுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த சதித்திட்டம். அதுதான் மிளகாய். அதுக்கு ஹீரோ யாருன்னா மிளகாய். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஓரளவுக்கு எல்லோரும் கேள்விப்பட்ட விஷயந்தான். ஆனால் இந்த அளவுக்கு இது சதித்திட்டம் இருக்குங்கிறது தெரியாது. சரிங்க, அப்படி மிளகாயில் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னா, பாருங்க, உப்பு இருக்குன்னா அதுக்கு எதிர்மறையான சுவை வந்து இனிப்பு. புளிப்பு இருக்குன்னா அதுக்கு எதிர்மறையான சுவைப்பு வந்து துவர்ப்பு. காரம் இருக்குன்னா அதற்கு எதிர்மறையான சுவைப்பு வந்து கசப்பு. அப்போது ஒரு காரம் சாப்பிட்றோன்னா அந்த அளவுக்கு அதில் கொஞ்சமாவது அது ஈடு இணையாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கணும். இப்போ மிளகாய் இருக்குது, மிளகு இருக்குது. இப்போ மிளகு வந்து உங்கள் சமையலில் அதிகமாக போட்டுட்டீங்க, தெரியாமல் கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டீங்க, அந்த பதார்த்தம் கொஞ்சம் கசக்கும். இஞ்சி இருக்குது, இஞ்சியை வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டீங்க, அந்த பதார்த்தம் கசக்கும். அப்போது காரம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இயற்கை பொருளுக்குள்ளாரியே ஒரு கசப்புங்கிறது சமநிலைப்பட்டதாக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே காரம் போகக்கூடாது. அப்போ அந்த கசப்பு வந்து அதை குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணிடும். ஆனால் மிளகாயில் அந்த கசப்புத்தன்மை இல்லை. எவ்வளோ போட்டாலும் காரம் மட்டுமே இருக்கும். அதனால தான் அது சந்தோஷமாக போட்டு போட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ கசப்புத்தன்மை இல்லாத அதிகப்படியான காரணம் இருக்கிறனால உடம்பை ரணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மிளகாய்க்கு இருக்குது. இப்போ நாம் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர். அதுக்கு பக்கத்தில் பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அங்கே யாராவது நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா இந்த மிளகாயை அரைச்சி அந்த சாமிக்கு அங்கே முன்னாடி வந்து அரைச்சி அங்கே போடுவாங்க. அப்போது யாராவது நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வயிறு எரிஞ்சு உடம்பு எரிஞ்சு போகணுமாமா. இப்படி வந்து மிளகாயை எதிர்மறையான விஷயத்துக்கு தான் பயன்படுத்திட்டு இப்பயும் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிளகாயை நம்ம அரைச்சி வாயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வயிறு என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, இந்த மிளகாயை, பச்சை மிளகாய் இருக்குல்லையா, அதை வந்து ஒரு பீஸ் அறுத்து உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல தேய்ச்சிக்கோங்க. மேலே தேய்ச்சிட்டு விட்டுருங்க. எரியவே எரியாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒன்றும் பண்ணாதது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் குளிக்கிறப்போ அந்த இடத்துலேருந்து புகையாக வரும். அது எந்த மாதிரி ஒரு கெமிக்கல்னால் அதுக்குள்ளார மைக்ரோசயனைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குது. இது வந்து அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அப்போ உடம்புடைய திசுக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் தான் அதுக்கு இருக்கே தவிர உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலை மொத்தமாக நசிக்கிறோம் அது பண்ணவே பண்ணாது. அப்போ உடம்புல ஒவ்வொரு நாளும் புரதம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்கேயாவது டேமேஜ் ஆனால் அதை சீர்படுத்துவதற்கான ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து அழிக்கக்கூடிய பொருளே எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனி இந்த உருவாக்கக்கூடிய தன்மையே இல்லாமல் போயிடும். அதுக்கு பேர் தான் ஸ்கார், அதுக்கு பேர் தான் தழும்பு. தழும்புனா என்ன? அந்த திசு வந்து செத்து போயிடும். இப்போது உடம்புல ஒரு புண்ணாயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு ரொம்ப ஆழமான தழும்பாயிரும். அப்போ அந்த தழும்புக்கும் பக்கத்தில் இருக்கிற தோலுக்கும் வேறுபாடு, தொட்டு பார்த்தா வித்தியாசம் தெரியும். இது செயல்படுற மாதிரி இருக்கும், அது செயலாமல் செத்து போன மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய சுரப்பிகள் வந்து இறந்து விடும், செத்து போயிடும். சுரப்பிகளுடைய தன்மை, சுரக்கக்கூடிய தன்மையும் மாறி போயிடும், குறைஞ்சி போயிடும். இப்போ வருதுங்களா? அப்போ அந்த திசுக்களினுடைய சுரக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சுன்னா அப்போ உடம்புல இன்சுலின் சுரக்காது. இதுக்கு தான் சுகர், சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மிளகாயை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுகருக்காக
அலோபதி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, ரிஃப்ளெக்ஸாலஜி, கிரியோப்ராட்டிக் சிஸ்டம், எந்த உலகத்தில் எந்த வைத்தியம் வேணால் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லாவே ஆகாது. நான் சாபம்லாம் கொடுக்கல, இது குணம் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் மிளகாய் போட்டு சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி 200 150 300 நீங்கள் கிலோவுக்கு வாங்கி சாப்பிட்டாலுமே ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஒரு தற்காலிகமாக நடக்கும், அப்புறம் திருப்பி பழையபடி போயிடும். இந்த மிளகாயை உங்கள் சமையல் கட்டிலிருந்து நீக்கும் வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தை நிச்சயிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. நீங்கள் நோயை பாய்ப்படணும்னு விதி இருக்குது. கொஞ்சமாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக பாதிக்கும், நிறையா போட்டிங்கன்னா நிறையா பாதிக்கும், போடவே இல்லைன்னா எந்த பாதிப்பு வராது. இந்த ஒரு கருத்தை உலகத்தில் நம்ம சொல்கிறப்போ முதல்ல நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய பேர் வைத்தியத்துக்கே வராமல் போயிட்டாங்க. அதுக்காக நான் பொய் சொல்லியெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது. சுகரு வருது, எனக்கு கால் பாதை எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகருக்கு வந்து கால் பாதை எரியுதுனாலே இந்த மிளகாயோடைய அட்டகாசம் அதிகமாயிருச்சு. ஒன்றும் எரியுதுன்னுவாங்க, அல்லது மரத்து போச்சுன்னுவாங்க, மறுபடியும் எரியுதுன்னுவாங்க, மறுபடியும் மரத்து போச்சுன்னுவாங்க. இப்படி மாறி மாறி இருக்குதுனாலே அவங்களுக்கு உடம்பினுடைய ரணம் அப்படிங்கிறது அதிகப்படியாக போயிட்டுருக்கு. அந்த கெட்டுப்போன ரத்தமும் அதை சார்ந்த விஷயம் கால் பாதத்தில் தங்க தங்க அந்த இருக்கக்கூடிய நரம்புகளை சீர்கெடுத்துட்டு இருக்கு. இதனால் வந்து மிளகாயை சாப்பிட்றத தவிர்க்கணும். முதல்ல மிளகாய் வீட்டுக்குள்ளாரே கொண்டு வரக்கூடாது. அது வந்து ஒரு தரித்திரம். அது வீட்டுக்குள்ளார வந்ததுன்னா குடும்பத்தில் சண்டை, பகை இதெல்லாம் அதிகமாகும். இது எமோஷனலாக சொல்கிறேன், சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறேன், உடம்புக்கும் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து அது பயன்படுத்தாதீங்க. சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு வரக்கூடிய மிக முக்கிய காரணம் வந்து மிளகாய் தான். இதை வேணால் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். யாருமே எதுவுமே இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை பற்றி யாரும் உலகத்தில் சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்படி எல்லாமே மாறிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இவ்வளோ பெரிய வர்த்தகம் வந்து போயிடும் இல்லையா? அதனால் இதை இன்னும் மறைக்கப்பட்ட உண்மையாகவே தான் இருக்குது. இது பொய் கிடையாது, உண்மை. உண்மை மறைக்கப்பட்டாலும் அது ஒரு குற்றம் தானே. இப்போ பொய் சொல்லி ஏமாத்துறது ஒன்று, உண்மையே சொல்லாமல் ஏமாத்துறது அதுவும் ஏமாத்துறது தானே. உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் தானே. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக ஒரு 10 நாளைக்கு மிளகாயை பயன்படுத்தாமல் மிளகு இஞ்சி மட்டும் பயன்படுத்தி பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழித்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சத்தியமாக நான் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பயமும் வர தேவையில்லை. முயற்சி பண்ணி பாருங்கள். 10 நாள் தானே, மிளகாய் சாப்பிடாம முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது இது 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 விவரம் புரியாமல் டெய்லி 3 நேரமும் எல்லா உணவுலையுமே, அது பொரியலாக இருந்தாலும் சாப்பாடாக ரசமாக இருந்தாலும் குழம்பு எல்லாத்துலேயுமே போடும் அப்படின்னா மொத்த உடம்புனுடைய ஆரோக்கியம் சீர்கெடும். அதனால் எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தில் எல்லாருக்குமே காலுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா இந்த மிளகாய் நிற்கணும். இல்லைன்னா பாதி பேருக்கு கால் எடுத்துருவாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு உலகம். உடம்புல புண்ணி ஆற்றக்கூடிய அந்த தன்மை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போய்கிட்டே இருக்குது. ஆரோக்கியங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ ரணம் சரியாக ஆகாது அப்படின்ற ஒரு தலைமுறை வந்தாலும் வரலாம். அதற்கு முன்பே நாம் இதை ஒரு பாதுகாப்பாக நம்ம வீட்டில் மாற்றிக்கணும். ஸோ இன்னிலிருந்து இந்த ஒரு கவனம் இருக்கணும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், மிளகாய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை வந்து சகிச்சுக்கிட்டு அதை நீங்கள் தவிர்க்கணும். இதுதான் நல்லதுன்னு நீங்களாக மனசில் முடிவு பண்ணி மிளகு போட்டுக்கணும். ஏன்னா இப்படி தான் நம்ம இருந்தோம், இனிமேல் இப்படி தான் இருக்கணும். அது நம்ம தவிர்க்கிறப்போ இதற்கு நம்ம கொடுக்குற விலை வந்து நம்மளுடைய உயிராக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். அதனால் அதை தவிர்த்துருங்க. இந்த மிளகாய்க்காக உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. மீண்டும் இது போன்ற நிறைய முக்கியமான விஷயத்தை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.